ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான நாட்டுக்கோழி சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் சூப்பாகவும் குடிக்கலாம், இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்து விட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணணும் இது எல்லாத்துக்குமே, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்து விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நான் 1/2 கிலோ நாட்டுக்கோழியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோடு சேர்த்து விட்டுடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி தாராளமாக தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. இது சூப்னால கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கரை மூடி 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ விசில் அடங்கினோன்னா குக்கரை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட நாட்டுக்கோழி சூப் நல்லா வாசமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.